திமுக விசஸ் அதிமுக விசஸ் தாவேகா. மேற்கு மண்டலம் யாருக்கு அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த 2-3 நாளாவே மேற்கு மண்டலத்தை மையப்படுத்தி டாபிக் வர வேண்டியது. மண்டலத்தை கைப்பற்ற போவது யார்? ராப் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல பாத்துடலாம். 2026 அதிமுகவின் தேர்தல் வெற்றி விழா பொதுக்கூட்டம் மேற்கு மண்டலத்தில் இருக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெறும் என அறிவித்து அதிமுகவின் தோல்வி கொங்கு மண்டலத்தில் தொடங்குவதாக சொன்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் அரை நூற்றாண்டு கால அடையாளமாக இருந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் தாவேகாவில் இணைந்தது அக்கட்சியினருக்கு உற்சாகத்தை அளித்தது. இதனால் அதிமுகவின் மேற்கு மண்டல வாக்கு வங்கியை தாவேகா பிரிக்குமா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் செங்கோட்டையனின் கோட்டையான கோபியில் நடைபெற்ற இபிஎஸ்ஸின் பிரச்சார கூட்டத்திற்கு திரண்ட கூட்டம் தங்கள் 2026 தேர்தல் வெற்றியை உறுதி செய்து விட்டதாகவும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தேர்தல் வெற்றி விழாவையும் கோபியிலேயே நடத்தப் போவதாகவும் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் கொங்கு மண்டல செல்வாக்கு நீடிக்கிறதா? உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை திமுக தொடருமா? செங்கோட்டையன் வருகையால் தாவேகா மேற்கு மண்டலத்தில் சாதிக்குமா போன்ற கேள்விகளை எழுப்பி விவாதிக்கிறது RDX. அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்று அல்ல. உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக. புரட்சி தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவர். பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு இழைச்ச பச்சை துரோக பட்டியலை அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர் அவர்கள். யாருடைய உதவியும் நான் கேட்கவில்லை. திராவிடர் என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அதான் வெட்கக்கேடு. சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும். அதெல்லாம் நடக்க விடவே கூடாது. இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார். விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 74 ஆண்டு கால ஹிஸ்டரி இருக்கு நமக்கு. சும்மா நீங்க எதுவும் சொல்லிட்டு கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துக்கு வந்து பேசக்கூடாது. அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். ஆக மொத்தம் நாம எல்லாரும் மொத்தமா அழிஞ்சு போக வேண்டியதுதான்.